வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினிபுத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம். விடுதலை 2 ஆல்ரெடி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி பெரிய சக்சஸ். ஸோ பார்ட் 2 ரிலீஸ் பண்றோம் அப்படின்னும் போது பெரிய பொறுப்பு இருக்கும் டைரக்டருக்கு. வெற்றிமாறனுடைய இயக்கத்துல சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேருடைய நடிப்புல இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா நேற்றுக்கே நமக்கு சொன்ன மாதிரி தான் ஃபுல் ஃபிளஜ்டா இந்த படத்துக்கான வேலைகள் எல்லாமே படக்குழுவினர்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த ப்ரமோஷனாக இருக்கட்டும் அண்ட் ரிலீஸ்லையுமே இந்த கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு 5 காட்சிகள் வேணும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தாங்க. காலை காட்சியும் கொடுத்து அரசோட அனுமதியோட 9 o'clock ஒரு ஷோ போட்டுருப்பா அப்படின்னு சொல்லி போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த விடுதலை பார்ட் 2 திரைப்படம். ரசிகர்கள் எல்லாருமே ஆரவாரத்தோட கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்துடைய டியூரேஷன் நமக்கு சொன்னது என்னன்னா 2 மணி நேரம் 53 நிமிஷம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஃபைனல் கட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 8 நிமிஷம் அதுலேருந்து மைனஸ் பண்ணி 2 மணி நேரம் 45 நிமிஷமா இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி நமக்கு இருந்த இந்த கியூரியாசிட்டியை இந்த படம் போக்குச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போக்குச்சு அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்களும் கருத்துக்களை சொல்கிறாங்க. பாலாவுடைய இயக்கத்தில் ஆல்ரெடி சூர்யா நடிக்கிற வணங்கான் திரைப்படம் அருண் விஜய் கைக்கு மாறி இப்போ வரைக்கும் அந்த திரைப்படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தான் ரீசெண்டாக இசை வெளியீட்டு விழாவானது நடந்துச்சு. இதில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சூர்யா வந்து கலந்துக்கிட்டது தான் பெரிய ஷாக்கு. ஏன்னா நிறைய வதந்திகள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சூர்யாக்கும் பாலாக்கும் ஆகாது, இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண மாட்டாங்க, இப்படியெல்லாம் சொன்ன நிலையில் இதெல்லாத்தையும் உடச்செறிகிற மாதிரி சூர்யா வந்து நிறைய விஷயங்களை சொன்னது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஷாக் அப்படின்னே சொல்லலாம். இப்போ சூர்யாவே பார்த்தீங்கன்னா எனக்கு 2000 இவருடைய ஃபோன் கால் வரல அப்படின்னா நான் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுனது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. அதே மாதிரி என்னுடைய தம்பி தான் சூர்யா அப்படின்ற மாதிரி பாலா அவர்கள் பேசுனது எல்லாமே இப்போ இணையத்தில் செம வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு. சேது படம் பார்த்துட்டு எனக்கு மனசில் ஒரு பெரிய தாக்கம் வந்துடுச்சுன்னு சூர்யா சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த தாக்கம் ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக 2000 அதாவது 2000 ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்து அடுத்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னோன்னே என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு காக்க காக்க கிடச்சிது. காக்க கிடச்சதுக்கு அப்புறமா தான் ஏஆர் முருகதாஸ் கஜினியில் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி போட்டது. இப்படி நிறைய மிராக்கிள்ஸ் என் லைஃப்பில் நடந்ததுக்கு பாலா அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் சூர்யாவுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத முழுக்க சொல்லிட்டாரு ஸ்டேஜில். இப்படி சூர்யா சொல்லுவார்னு யாருமே எதிர்பார்க்கலையேப்பான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சூர்யா சொன்னதுக்கப்புறமா பாலா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்குள்ள ஒன்றும் இல்லை, அடுத்ததாக கண்டிப்பாக சேர்ந்து படம் பண்ண தான் போகிறாங்க அப்படின்றத இவங்களே சொல்லாமல் சொன்ன மாதிரி தான் இருக்குது. இந்தியன் 3 அப்படின்ற படம் எப்போ தான் வரப்போகுது? ஏன்னா ஆல்ரெடி கேம் சேஞ்சர் படத்துடைய ரிலீஸ் டேட்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 3க்காக தான் வெயிட்டிங். ஏன்னா ஆல்ரெடி 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தபோது கேம் சேஞ்சர் வெயிட்டிங்கில் தான் இருந்துச்சு. 2 படம் பைலிங்குலாக பண்ணால் இப்படி தான் போலப்பா அப்படின்ற மாதிரி சங்கர் அவர்களுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண வேண்டிய ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த படம் ஓடிடியில் தானே ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த படம் ஓடிடியில் இல்லை தியேட்டர்லேயே வரும் அப்படின்ற மாதிரி இப்போது சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காராம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு மிஞ்சின நிறைய காட்சிகள் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் 3ல போடணும்னு பிளான் பண்ணது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்களோட உட்கார்ந்து நிறைய விஷயங்கள் சங்கர் அவர்கள் பேசினதாகவும் அதுக்கப்புறமா ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு. கண்டிப்பாக இந்த இந்தியன் 3ல என்னென்ன மாதிரியான விமர்சனங்கள்லாம் இந்தியன் 2க்கு வந்துச்சோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரா. அதனால் இந்த படத்தை டெஃபினட்டாக தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸும் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ஸோ ஓடிடியில் வரதுக்கான சான்சஸ் கிடையாது. கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் வரும்னு நம்புகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாருதியோடைய இயக்கத்தில் ராஜா சாப் அப்படின்ற படம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. எஸ், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரபாஸ் இதில் நடிக்கிறாரு. ஆல்ரெடி பிரபாஸ்க்கு இப்படங்கள்லாம் அமைஞ்சிக்கிட்டு இருக்கிற நிலையில் தமனுடைய இசையில் இப்போது ராஜா சாப் அப்படின்ற திரைப்படம் உருவாகியிருக்கு. இந்த படத்தில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா நிதி அகர்வால் நடிக்கிறாங்க, நிறைய நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க. ஆனாலும் இந்த படம் சொன்ன மாதிரி 2025 ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதுல ஒரு டவுட் இருக்குது. என்னதான் இந்த படம் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருந்தாலும் ஒரு சில ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிறதுனால படம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஸோ ஷூட்டிங் தள்ளி போச்சுன்னா கண்டிப்பாக ரிலீஸ் டேட்டும் தள்ளி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் படத்துடைய ரிலீஸ் டேட்டில் நிறைய சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மேட்ரை சொன்னோன்னு எல்லாருக்குமே பெரிய ஷாக் ஆயிடுச்சு. அதுலேயும் குறிப்பாக இவ்வளோ நாள் டிலே ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6 months 7 monthsக்கு மேலே இப்போவுமே டைம் இருக்குது, அப்போயும் ஏன் படம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு புரியாமல் ஒரே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஆனால் இதுக்கு ராஜா சாபோடைய டீம் சைட்லேருந்து அப்படியெல்லாம் நடக்க கொஞ்சம் தான் சான்சஸ் இருக்குங்க. அதனால் அதை கன்ஃபார்மே பண்ணிக்காதீங்க. எதாக இருந்தாலும் நாங்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.